கமிட்டிக்கு பொறுப்பாளர்களை நியமிக்க முடியாமல் தாவேக மாவட்ட செயலாளர்கள் திணறுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பெரும்பாலான தாவேக மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டிக்கு ஆள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி பயிலரங்கம் 5 மண்டலங்களாக பிரித்து நடைபெற அக்கட்சி திட்டமிட்டு இருக்கிறது. அதுல முதற்கட்டமாக கோவையில் கடந்த மாதம் 26, 27ஆம் தேதி நடைபெற்றது. முதல் நாள் 10 அமைப்பு ரீதியான மாவட்டங்கள், 2ஆம் நாள் அமைப்பு ரீதியான 13 மாவட்டங்கள் என நடைபெற்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில அதுல தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மதுரை, திருச்சி, கடலூர் என்று பிரித்து இங்கெல்லாம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல பல மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்காமல் திணறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் தலைமையில மண்டல வாரியாக மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்பொழுது யாரெல்லாம் இன்னும் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை நியமிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எச்சரித்து வருகிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுமே எச்சரித்திருப்பதாகவும் கிடைக்கப்பட்டிருக்கிறது தகவல்கள். பல்வேறு மாவட்டங்கள்ல இன்னும் பூத் கமிட்டிகளுடைய அந்த முதற்கட்ட பணிகள் கூட நடைபெறாமல் இருப்பதால இந்த பணிகள் எல்லாம் தொய்வடைந்து வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெர்ரி.